வணக்கம். நாங்கள் ஒரு செயலில் உள்ள கடனை உள்ளிட்டு விவரங்களை சேமித்து வைத்திருந்தோம். நீங்கள் விவரங்களை சேமித்தவுடன் இங்கே ஒரு சுருக்கத்தாளை நீங்கள் காண்பீர்கள். சமூக முதலீட்டு நிதியிலிருந்து ஆயுஷி மகிழா கிராம் சன்பிதனுக்கு நாங்கள் கடன் வழங்கியுள்ளோம். நாங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தோம். நிலுவைத் தொகை 3 லட்சம் ரூபாய் மற்றும் வட்டி விகிதம் 6%. மீதமுள்ள கடன் காலத்தில் 40 மாதங்கள் மீதமுள்ளன. இங்கே நீங்கள் பொத்தானை காண்பீர்கள். நீங்கள் பொத்தான் மூலம் தகவலை பார்க்கலாம். பக்கவாட்டில் நீக்கு பொத்தானும் தெரியும். நீங்கள் கடனை நீக்க விரும்பினால் அதையும் நீக்கலாம். நீங்கள் உள்ளிட்ட கடன் விவரங்களை இங்கே காண்பீர்கள். சந்திப்பு எண் மற்றும் தேதியும் இங்கே தெரியும். நீங்கள் செயலில் உள்ள கடன் விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் கிளிக் செய்தால் உங்கள் தவணைகளின் விவரங்களை காண்பீர்கள். இதை பதிவிறக்கம் செய்து பகிரலாம். திரும்பி போகலாம். மூடு. உங்கள் சுருக்கம் இங்கே தயாராக உள்ளது. மீண்டும் நடப்பு சொத்துக்களில் செயலில் உள்ள கடனை உள்ளிட்டவுடன் அனைத்து கடன்களையும் ஒவ்வொன்றாக உள்ளிட வேண்டும். அதேபோல் ஒரு ஆயுஷி மகிழா கிராம் சன்பிதனுக்கான செயலில் உள்ள கடன் பதிவு செய்யப்பட்டுள்ளது போல அந்த பக்கம் காலியாகிவிடும். அதே ஆயுஷியில் இன்னொரு கடன் இருந்தால் அந்த பக்கம் காலியாகிவிடும். மற்ற செயலில் உள்ள கடனுக்கான உள்ளீட்டை உள்ளிடவும். கடனை கிளிக் செய்வதன் மூலம் நான் மீண்டும் உங்களுக்கு காண்பிப்பேன். நாங்கள் கடனுக்காக பதிவு செய்ததைப் போல ஏசாயப் கடன். இந்த பக்கம் மீண்டும் காலியாகிவிட்டதால் இப்போது நீங்கள் ஆயுஷி மகிழா கிராம் சன்பிதனுக்காக நாங்கள் செய்தது போல் இங்கே அனைத்து பூஜ்ஜியங்களின் செயலில் உள்ள கடனையும் உள்ளிடுவீர்கள். ஆயுஷியின் கடன் மட்டும் செயல்பாட்டில் இருந்தால் பக்கத்தை மீண்டும் நிரப்பி விவரங்களை சேமிக்கவும். மற்றொரு கிராம் சன்பிதானின் செயலில் உள்ள கடன் இயங்கினால் நீங்கள் அனைத்து கிராம் சன்பிதாக்களின் அனைத்து செயலில் உள்ள கடன்களையும் உள்ளிட வேண்டும். முதுகலை குழுமத்திலும் செயலில் கடன் இருந்தால் நுழைவு இந்த வழியில் செய்யப்படும். நன்றி.